Exercise 2.1. First sum என்ன கொடுத்திருக்காங்க? Classify each element of root 7 minus 1 by 4, 0, 3, 14, 3.14, 4, 22 by 7 as number of n, q, r minus q, or z. இந்த நம்பர்ஸ் எல்லாம் இதுல இருக்கிற எந்த எலிமெண்ட்ஸ்குள்ள செட்குள்ள இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ரூட் 7 கொடுத்துருக்காங்களா. ரூட் 7 வந்து இர்ரேஷனல் நம்பர். ஸோ இர்ரேஷனல் நம்பர் எதுக்குள்ள இருக்கும்? ஆர் மைனஸ் கியூக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் 1/4 அது ரேஷனல் நம்பர். ஸோ மைனஸ் 1/4 பிலாங்ஸ் டு கியூ. நெக்ஸ்ட் 3.14 ரேஷனல் நம்பர் தான், தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு கியூ. 0,4 எல்லாம் இன்டீஜர்ஸ் அண்ட் 0 பிலாங்ஸ் டு இசட்ல இருக்கும் அண்ட் 4 வந்து என்லயே இருக்கும், என்லயே இருக்கும், இசட்ல இருக்கும், கியூல இருக்கும். கியூன்றது ரேஷனல் நம்பர். 22/7 வந்து கியூல இருக்கும். செகண்ட் சம், prove that root 3 is an irrational number. Hint, follow the method that we used to prove root 2 does not belongs to q. அதுல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன், suppose that root 3 is a rational number. irrational number நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சப்போஸ் அது ரேஷனலா இருந்தா ரேஷனல். ஸோ தென் root 3 ஈக்குவல் டு p/qன்னு எடுத்திருக்கோம். p/q ரேஷனல்ல வந்து p/q ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ வேர் p and q are integers which are co-prime. அப்போ p ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? q டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர்ல வந்து மல்டிப்ளிகேஷன்ல வரும். ஸோ root 3 into q. ரெண்டு சைடும் இப்போ ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ p ஸ்கொயர் ஈக்குவல் டு root 3 ஸ்கொயர் என்னது 3, q ஸ்கொயர் q. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ 3 வந்து டினாமினேட்டருக்கு கொண்டு வரோம். ஸோ p ஸ்கொயர் பை 3 ஈக்குவல் டு q ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிறதுக்கு ஃபேக்டர்ஸ் தான் டினாமினேட்டர்ல இருக்குது. ஸோ 3 இஸ் a ஃபேக்டர் ஆஃப் p அப்படின்னு சொல்லிடலாமா? லெட் p ஈக்குவல் டு 3 இன்ட்டு c அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஃபார் சம் இன்டிஜர் c, ஏதோ ஒரு இன்டிஜர் c வச்சு நம்ம எடுத்திருக்கோம். p வந்து இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? pக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? 3c. ஸோ 3c ஸ்கொயர் ஈக்குவல் டு 3q ஸ்கொயர். 3c ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர் போட்டோம்னா 9c ஸ்கொயர் which is equal to 3q ஸ்கொயர். இப்போ c ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு 9 கீழே கொண்டு வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா q ஸ்கொயர் பை 3. இப்போ ஆல்சோ 3 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் q ஆல்சோ. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 3 வந்து ஃபேக்டர் ஆஃப் p சொல்லியிருக்கோமா? ஃபேக்டர் ஆஃப் qன்னு வந்திருக்கு. ஸோ 3 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் p அண்ட் q which is a contradiction. ஏன்னா நம்ம ரூட் 3 வந்து p/qன்னு எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து ஃபேக்டர்ஸாக இருக்க முடியாது. அதனால நம்ம ரூட் 3 வந்து என்னன்னா நாட் அ ரேஷனல் நம்பர் கிடையாது. நம்ம ரேஷனல் நம்பர் எடுத்தனால தான் கான்ட்ராடிக்ஷன் வந்திருக்கு. ஸோ root 3 இஸ் நாட் அ ரேஷனல் நம்பர் which implies root 3 is an irrational number. Third sum, are there two distinct irrational numbers such that their differences is a rational number? Two different irrational numbers உடைய difference வந்து rational number அப்படி சொல்லியிருக்காங்க. Let the two irrational numbers, ரெண்டு irrational numbers எடுத்திருக்கோம். 2 plus root 5 and 4 plus root 5 அப்படின்னு ரெண்டு irrational number எடுத்திருக்கோம். அதோடைய டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 2 plus root 5 minus 4 plus root 5. நம்ம இதுக்கு பதிலாக என்ன நம்பர்ஸ் வேணாலும் எடுத்து எழுதிக்கலாம். நம்ம சால்வ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ 2 plus root 5 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். minus 4 minus root 5. ஸோ root 5யும் minus root 5யும் கேன்சல் ஆயிரும். 2 minus 4 என்னது கிடைக்கும்? நமக்கு minus 2 கிடைக்கும். which is a rational number. rational number ஆயிடுச்சா? 2 irrational numbers அதோடைய டிஃபரன்ஸ் வந்து rational number சொல்லியாச்சு. Fourth sum, find two different irrational numbers such that their sum is rational number. Can you find the two irrational number whose product is a rational number? Two irrational number எடுத்திருக்கோம். அதோட sum வந்து rational number சொல்லணும். அதே மாதிரி irrational numbers உடைய ப்ராடக்ட்டும் rational number சொல்லணும்.
ஸோ let the 2 irrational numbers எடுத்திருக்கோம். என்னென்னது 3 plus root 5 and 7 minus root 5. their sum ரெண்டோட sum என்னது 3 plus root 5 plus 7 minus root 5. plus root 5 minus root 5 cancel ஆயிரும். 3 plus 7 10 which is a rational number. நம்ம சொல்லிட்டோமா, ரெண்டு irrational numbers எடுத்து அதோடைய sum வந்து rational number சொல்லியாச்சு. which is a rational number. Consider the two irrational numbers எடுத்திருக்கோம். இதோட ப்ராடக்ட் சொல்ல சொல்லியிருக்காங்களா. ஸோ 2 plus root 3 2 minus root 3 their ப்ராடக்ட், ரெண்டோட ப்ராடக்ட் எடுத்துக்கும் போது இது a plus b into a minus b த ஃபார்ம்ல இருக்கா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அடிக்கலாமா. ஏக்கு பதிலாக 2, ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக root 3, ஸோ root 3 அது ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்னது 4, root 3 ஸ்கொயர் 3, 4 minus 3 equal to 1 which is a rational number. ஸோ நமக்கு என்ன கிடைச்சதுன்னா ரெண்டு irrational numbers எடுத்துட்டு அது சம் கண்டுபிடிச்சாலும் ரேஷனல் நம்பரா இருக்குது. அண்ட் irrational numbers எடுத்துட்டு அதோடைய ப்ராடக்ட் பார்க்கும்போது ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம irrational numbers எடுத்திருக்கோம். Fifth sum. Find the positive number smaller than 1 by 2000. Justify. பாசிட்டிவ் நம்பர் 1 by 2000 விட ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. we know that 1 by 2 வந்து 0.5 தான வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 1 by 2 ஸ்கொயர் 0.5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.25. 1 by 2 cube equal to 0.5 the whole cube is equal to 0.125 etc. 1 by 2 power 1000. அப்போ 0.5 the whole powerல என்ன போட்டுக்கலாம் 1000. இங்க 1னா இங்க 1 இருக்கும்போது இங்க 1, இங்க பவர் 2 இருக்கும்போது இங்க 2 போட்டோமா, இங்க 3னா 3, இங்க 1000 போடும்போது இங்கே 1000 தான். இப்போ அதோடைய வேல்யூ கண்டிப்பா 0வா தான் இருக்கும். ஏன்னா இந்த நம்பரை விட இது வந்து ஸ்மாலர், இதை விட இது ஸ்மாலர். இப்படியே ஸ்மாலர் குறைஞ்சிட்டே போகும்போது 2 பவர் 1000 1 by 2 பவர் 1000 வந்து கண்டிப்பா 0 ஆயிரும். 0வா விட ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் இருக்கா அப்படின்னா கிடையாது. there will not be a positive number smaller than 0. so there will not be a positive number smaller than 0க்கு பதிலா நம்ம இங்க என்ன எழுதிருக்கலாம் 1 by 2000 ஸோ எழுதியாச்சு 1 by 2000.